அன்பான மேஷராசி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். மனித வாழ்க்கை என்பது பலவிதமான ஏற்ற இறக்கங்களையும் எதிர்பாராத திருப்பு முனைகளையும் கொண்ட ஒரு நீண்ட பயணமாகும். இந்த பயணத்திலே நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், எங்கு செல்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்பது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய அம்சங்களாக அமைகின்றன. அந்த வகையில் வரும் மே 8, 9 மற்றும் 10 தேதிகளில் உங்களின் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறிப்போய் கூட இந்த 3 குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் எக்காரணம் கொண்டும் பயணம் செய்ய வேண்டாம். உங்களுக்கான கால நேரம் தற்போது சற்று சவாலானதாக, மிகவும் கடினமானதாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பல புதிய சிக்கல்களையும் தீர்க்க முடியாத துன்பங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்திக்க வேண்டிய ஒரு மிக மோசமான நிலை உருவாகும். இந்த மே மாதமானது கோடை காலத்தின் உச்சக்கட்டமாக இருப்பதால் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். இயற்கையிலேயே மேஷம் ஒரு நெருப்பு ராசி என்பதாலும் தற்போது கிரகங்களின் சஞ்சாரமும் சற்று உக்கிரமாக இருப்பதாலும் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் உங்களின் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக பறிபோகும் என்பது உறுதி. எனவே நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது, அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் இந்த காணொளியில் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தனிமையில் அமர்ந்து முழுமையாக எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் பொறுமையாக கேட்க வேண்டியது மிக மிக முக்கியம். உங்களின் முந்தைய புண்ணிய பலனாலும் இறைவனின் அளவற்ற அருளாலும் தான் உங்களை எச்சரிக்கவே இந்த பதிவு உங்கள் கண்களில் படும்படி சாட்சாத் அந்த இறைவன் செய்திருக்கிறார். இதனை ஏதோ சாதாரணமாக எண்ணி கடந்து சென்று விடாதீர்கள். ஒரு நொடியில் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறலாம். எனவே வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே தவிர்த்து உங்களை தற்காத்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். அதற்கு முன்பாக எங்களை ஆதரிக்கும் விதமாக கருத்துக்களில் ஓம் நம சிவாய என்று முழு பக்தியோடு பதிவிடுங்கள். உங்கள் ஒருவரின் இந்த ஆதரவு இது போன்ற பல மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நற்செய்தி சென்றடைய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதன் மூலம் அந்த எம்பெருமான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பார். ராசி மண்டலத்தின் முதல் ராசியாக கம்பீரமாக விளங்குவது உங்களின் மேஷ ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி தைரியம், வீரம் மற்றும் செவ்வாய் தோஷத்திற்கு பெயர் போன நவகிரகங்களில் சேனாதிபதியாக விளங்கும் செவ்வாய் பகவான் ஆவார். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த மேஷ ராசியின் கீழ் வருவார்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி கொண்டவர்கள். மலை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல உருக்கிவிடும் அபாரமான ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. எதையும் நேருக்கு நேராக எவர் முகத்திற்கும் அஞ்சாமல் பேசும் உண்மையான தைரியசாலிகள். மனதில் பட்டதை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் தயங்காமல் சொல்லும் நேர்மை இவர்களிடம் இயல்பாகவே பிறந்ததிலிருந்தே இருக்கும். இவர்களின் கோபம் ஒரு காட்டு நெருப்பை போல சட்டென்று வேகமாக வந்தாலும் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒரு பனிக்கட்டி போல உருகிவிடக்கூடிய மிகவும் தூய்மையான, எந்த கள்ளக்கபடமும் இல்லாத குழந்தை போன்ற மனம் கொண்டவர்கள். யாருக்கேனும் ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அங்கு முதல் ஆளாக சென்று நியாயம் கேட்கும் ஒரு அற்புதமான குணம் இவர்களிடம் மட்டுமே உண்டு. மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தால் இவர்களின் இரக்க மனம் அதை தாங்காது. தன்னிடம் உள்ளதை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் தாராள மனப்பான்மை மற்றும் கொடை குணம் கொண்டவர்கள். எந்த ஒரு செயலிலும் ஒரு கூட்டத்திலும் தலைமை தாங்கும் பண்பு இவர்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும். ஆனால் இவ்வளவு நல்ல சிறப்பான குணங்கள் உங்களிடம் இருந்தாலும் உங்களிடம் சில பலவீனங்களும் குறைகளும் இருக்கவே செய்கின்றன. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று அவசரப்பட்டு சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். பொறுமை என்பது உங்களிடம் சற்று குறைவாகவே இருக்கும். கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை விட்டுவிட்டு பின்பு அந்த வார்த்தைகளுக்காக மிகவும் மனவேதனைப்பட்டு வருத்தப்படுவீர்கள். அனைவரையும் எளிதில் நல்லவர்கள் என்று நம்பி விடுவீர்கள். உங்கள் நேர்மையையும் நல்ல குணத்தையும் பயன்படுத்தி பலர் உங்களை ஏமாற்றி தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். நீங்கள் மட்டும் உங்கள் கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை கையாண்டால் இந்த உலகத்தில் உங்களை வெல்ல எவராலும் நிச்சயமாக முடியாது. தற்போது உங்களின் கிரக நிலைகளை சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனியின் தொடக்க காலமான விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது.
சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால் கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் பலவிதமான மன அழுத்தங்களையும் வீண் விரயங்களையும் தேவையற்ற குழப்பங்களையும் சந்தித்து வருகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் பணம் உங்கள் கையில் தங்காமல் தண்ணீர் போல ஏதோ ஒரு வழியில் செலவாகி கொண்டே இருக்கும். சுப செலவுகளை விட மருத்துவ செலவுகள் மற்றும் வண்டி வாகன பழுதுகள் என்று வீண் விரயங்கள் உங்களை அதிகம் அலைக்கழிக்கும். நீங்கள் ஒருவருக்கு மிகவும் நல்லது நினைத்து ஒரு உதவியை செய்தாலும் அது கடைசியில உங்களுக்கு தீமையாகவே மற்றும் ஒரு கெட்ட பெயராகவே வந்து முடியும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே, உங்கள் சொந்த உறவினர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற சூழ்நிலைகள் உருவாகி உங்களை மனதளவில் பெரிதும் காயப்படுத்தி இருக்கும். இரவுகளில் சரியான தூக்கம் இல்லாமல் நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்காலத்தை பற்றிய பல குழப்பங்களும் பயமும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் கடினமான மனதிற்கு சோர்வை தரும் காலகட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மையான சுயரூபத்தை இறைவன் உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் நாம் மேலே குறிப்பிட்ட அந்த மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் எச்சரிக்கையாகவும் அமைகின்றன. இந்த நாட்களில் உங்களுக்கு பலவிதமான பயணங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலை கட்டாயமாக உருவாகலாம். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது ஆரியர் நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சில குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மன கல்லாக்கி கொண்டு உறுதியாக இந்த 3 இடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களின் கையில் இருக்கும் பணமும் உங்களின் மன நிம்மதியும் ஒரே நேரத்தில் பறிபோகும் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை நிச்சயமாக உருவாகும். இதுல நீங்கள் செல்லக்கூடாத முதல் இடம் எதுவென்றால், உங்களை சுற்றி எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும் மனிதர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் இடமாகும். மேஷ ராசிக்காரர்கள் இயல்பாகவே மற்றவர்கள் கஷ்டம் என்று சொன்னால் துடிதுடித்து உடனடியாக உதவி செய்ய ஓடும் தன்மை கொண்டவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு குறை மட்டுமே கூறிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் வீட்டில சுப காரியங்கள் நடந்தாலும் அதில் உள்ள குறைகளை மட்டுமே பேசி பேசி மற்றவர்களையும் சோர்வடைய செய்வார்கள். என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது, இனி எனக்கு எந்த நன்மையும் நடக்காது என்ற ஒரு கடுமையான விரக்தியான மனநிலையிலேயே எப்பொழுதும் பேசுவார்கள். நீங்கள் ஏற்கனவே விரய சனியின் தாக்கத்தால் ஒருவித மனசோர்வுடன் இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களிடம் சென்று ஆறுதல் சொல்லலாம் என்று அமர்ந்தால் அவர்களின் அந்த கடுமையான எதிர்மறை ஆற்றல் உங்களை முற்றிலுமாக தொற்றிக்கொள்ளும். உங்களின் இயல்பான அந்த அபாரமான தைரியம் மற்றும் சுறுசுறுப்பு முற்றிலும் மங்கி போய் உங்களுக்கும் அவர்களைப் போலவே ஒருவித மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு உருவாகிவிடும். அதன் பிறகு உங்கள் சொந்த வேலைகளில் உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போய் பெரிய நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். எனவே மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாமல் முற்றிலும் விலகி இருங்கள். அவர்களை நீங்கள் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு பேச வேண்டாம். இதுவே நீங்கள் உங்கள் நலன் கருதி செல்லக்கூடாத முதல் இடமாகும். நீங்கள் செல்லக்கூடாத 2வது இடம் மிகவும் ஆபத்தானது மற்றும் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை தரக்கூடியது. நாம் ஏற்கனவே கூறியது போல மேஷம் ஒரு நெருப்பு ராசியாகும். இந்த மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் அக்னி நட்சத்திரமாக சுட்டெரிக்கும் என்பதால் உங்கள் நண்பர்களோ குடும்பத்தினரோ உங்களை மலைவாசஸ்தலங்களுக்கு செல்வதற்கோ அல்லது நெடுஞ்சாலைகளில் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கோ மிகவும் வற்புறுத்துவார்கள். இந்த கடுமையான கோடை விடுமுறைக்காக அடர்ந்த காடுகள் அல்லது மிகவும் செங்குத்தான மலைப்பகுதிகளுக்கு நாம் சுற்றுலா செல்லலாம் என்று அன்பாக அழைப்பார்கள். ஆனால் இந்த நாம் குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் இது போன்ற எவ்வித சாகச பயணங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இயல்பாகவே வேகமும் கோபமும் சற்று அதிகம் வரும் என்பதால் வாகனங்களில் நெடுஞ்சாலைகளில் செல்லும் போது அதிக வேகம் பெரும் ஆபத்தை உங்களுக்கு விளைவிக்கும். சனியின் ஆதிக்கத்தால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பெரிய விபத்துக்கள் நடக்க மிக அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆபத்தான மலைப்பாதைகளில் வாகன பழுதுகள் ஏற்பட்டு நடுத்தெருவில் குடும்பத்தோடு நிற்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகலாம். நெருப்பு தொடர்பான தொழிற்சாலைகள் அல்லது அதிக உஷ்ணம் உள்ள இடங்களுக்கும் ஆபத்தான நீர்நிலைகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம்.
உங்களின் உயிருக்கும் உங்களின் உடைமைக்கும் இந்த நாட்களில் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள். வெளி சென்று ஆபத்தை விலை கொடுத்து தேடிக்கொள்வதை விட உங்கள் அன்பான குடும்பத்தினருடன் வீட்டில் மிகவும் அமைதியாக நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் செல்லக்கூடாத மூன்றாவது மற்றும் மிக மிக முக்கியமான இடம் என்னவென்றால், செய்வினை அல்லது மாந்திரீகம் போன்ற கெட்ட தீய செயல்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத கடும் பொறாமை கொண்ட நபர்களின் வீடுகள் ஆகும். நீங்கள் நேர்மையாக இரவு பகலாக உழைத்து முன்னேறுவதை பார்த்து உங்கள் சொந்த உறவினர்களிலேயே மற்றும் உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே சிலர் உங்களை பார்த்து உள்ளுக்குள்ள பெரிய பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியே உங்களுக்கு மிகவும் நல்லவர்கள் போல சிரித்து பேசினாலும் அவர்களின் உள்ளம் முழுவதும் வஞ்சகம் நிறைந்திருக்கும். அவர்கள் எப்படியாவது உங்களை அழிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வித தீய சக்திகளை கூட நாட தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வுகள் அதிகம் உள்ள மாந்திரீக இடங்கள் மற்றும் கெட்ட சக்திகள் உலாவும் மயான பூமிகளுக்கு அருகில் நீங்கள் இந்த மே 8, 9, 10 தேதிகளில் எக்காரணம் கொண்டும் தவறுதலாக கூட செல்லக்கூடாது. அதே போல உங்களை பார்த்து பொறாமைப்படும் அந்த வஞ்சக எண்ணம் கொண்ட உறவினர்களின் வீடுகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அவர்கள் முகம் மலர்ந்து கொடுக்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் நீங்கள் அருந்த வேண்டாம். அவர்களின் அந்த கொடிய பொறாமை கலந்த பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய கண் திருஷ்டியாக மாறி உங்கள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற பிரிவினையையும் பெரும் சண்டைகளையும், உங்கள் குழந்தைகளுக்கு உடல் நல பாதிப்புகளையும் பெரிய அளவிலான பண விரயத்தையும் கொண்டு வரும். நள்ளிரவு நேரங்களில் ஆள் நடமாட்டமில்லாத இருண்ட நெடுஞ்சாலைகள் மற்றும் 4 ரோடுகள் சந்திக்கும் இடங்களில் தனியாக பயணம் செல்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். இந்த 3 ஆபத்தான இடங்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு நீங்கள் எங்கு சென்றால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும், உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று இப்போது தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உகந்த கடவுளான முருகப்பெருமான் வீற்றிருக்கும் பழமையான மலைக்கோவில்களுக்கு செல்வது உங்களுக்கு பெரும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும். அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மிகவும் பழமையான பல 100 ஆண்டுகள் பழமையான சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை முழு மனதோடு எந்த சிந்தனையும் இல்லாமல் தரிசனம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி தூய நெய் தீபம் ஏற்றி மனமுருகி கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபடுங்கள். அதே போல சனியின் தாக்கத்தை குறைக்க பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த கவசமாக அமையும். இதனால் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் 7.5 சனியால் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகி உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு புதிய ஒளி வீசும். மேலும் இந்த கடுமையான கோடை காலத்தில் வெயிலில் தவித்து வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது குளிர்ந்த சுத்தமான நீர், மோர் போன்றவற்றை உங்களின் சொந்த கைகளால் தானமாக வழங்குங்கள். வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு, குறிப்பாக தெருக்களில் அலையும் நாய்கள் மற்றும் பசுக்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வையுங்கள். பறவைகளுக்கு மாடியில தண்ணீர் வையுங்கள். இந்த அற்புதமான தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இரும்பு கவசமாக இருந்து உங்களை வரக்கூடிய அனைத்து கொடிய ஆபத்துகளில் இருந்தும் நிச்சயம் பாதுகாக்கும். முருகப்பெருமானின் பரிபூரண ஆசீர்வாதமும் சிவபெருமானின் எல்லையற்ற அருளும் உங்கள் குடும்பத்தை என்றென்றும் செழிக்கச் செய்யும். அன்பான மேஷராசிக்காரர்களே, நீங்கள் எந்த சூதுவாது அறியாத மிகவும் சுத்தமான வெள்ளந்தி மனம் கொண்டவர்கள். இந்த இயற்கை உங்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு தெளிவான முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கி இருக்கிறது. நான் கூறிய இந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகளில் நீங்கள் மிகவும் விழிப்புடனும் பொறுமையுடனும் கோபப்படாமல் அமைதியாக இருங்கள். இந்த நாம் குறிப்பிட்ட ஆபத்தான இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்கள் முழு சிந்தனையையும் இறைவன் மீதும் ஏழைகளுக்கு செய்யும் தர்ம காரியங்கள் மீதும் திருப்புங்கள். நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் தலையை காக்கும். நிச்சயமாக உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் பனி போல, சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை காணாத அளவற்ற மகிழ்ச்சியும் பெருஞ்செல்வமும் உங்களை தேடி வந்து சேரும். உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் மதிப்பு மிக்க கருத்துக்களை கீழே பதிவிட்டு உங்களைப் போலவே நல்ல எண்ணம் கொண்ட மற்ற மேஷ ராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி உங்களுக்கு இறைவனால் பல மடங்காக திருப்பி தரப்படும். எங்களின் அடுத்தடுத்த மிகவும் பயனுள்ள ஜோதிட பதிவுகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.